வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/4/2026 சித்திரை மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்கள், மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள், தொழில் ரீதியாக எதிர்பார்த்த அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றங்கள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, இழுபறியாக இருந்த பங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தியும் சந்தோஷமும் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ சங்கடங்களோ கூடவே கூடாது என்பதையும், உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது பெரிய அளவுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவதும், அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்வதுமே உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தினாலும் பெற்றோர் பெரியோருடனும் இரத்த பந்த உறவுகளுடனும் தர்க்கங்கள் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அமைப்பு, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சியில் அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். மனதில் இனம் புரியாத ஒரு பயமோ ஒரு பதட்டமோ காணப்படும். அனுமன் சாலிசா கேட்பது நன்மையை ஏற்படுத்தும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது யோக பலத்தை அதிகமாக ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவு செய்து கேட்டுக்கொள்வதும், தர்க்கங்கள் இல்லாமல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதும், தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னால் அதில் இப்படி எப்படி என்பதோ, கோபப்படுவதோ, பேப்பர் போடுவதெல்லாம் கூடாது. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று பணிந்து போகிறது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
அசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், பணவரவு, எடுத்த காரியத்தில் நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக இருந்த தங்கல்கள், கஷ்டங்கள், மனத்தாங்கல்கள் எல்லாம் தீர்வது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதி, தொழில் ரீதி, வியாபார ரீதி, படிப்பு ரீதி டக்குன்னு என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்த காரியத்தில் ஜெயமும் சந்தோஷமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் பயணங்கள், அண்டை அயலார் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு நிம்மதியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதமோ, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட புதிய அனுகூலங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் அடிக்கடிக்கு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எந்த பயணமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.